ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேனி மாவட்டம் ஆண்டிவேட்டி வட்டத்தில் நடைபெறக்கூடிய ஆட்டுச்சந்தை நிலவரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆட்டுச்சந்தை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில் 5 மணி டு 9 மணி வரைக்கும் இந்த ஆட்டுச்சந்தை நடைபெறும். இந்த ஆட்டுச்சந்தையில் பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் விற்பனை வரத்துகள் அதிகமாக. ஆடு வாங்கியிருக்கீங்களாண்ணே? ஆடு வாங்கியிருக்கீங்களா? இது இல்லை விற்கிறதா? என்ன வேலைண்ணே இது? எது இந்த ஆடு? இது வந்து 15 ரூபா. ஒன்று 15 ரூபான்ற மாதிரி, ரெண்டு இது 15 ரூபா. ஓகே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படிண்ணே இருக்குது? சந்தை நிலவரம் வந்து இன்னைக்கு விலைவாசி போடுது கூட. ஒரு இடத்துல விலை போடுது. சரிண்ணே சரிண்ணே சரி, நன்றிண்ணே. இது 13 ரூபா. இது 13 ரூபா. அது ரெண்டும் சேர்ந்து 15 ரூபா. அப்படியா? இழுத்து இந்த ஆடு வாங்கிருக்கீங்களா? என்ன விலைண்ணே? 26,000 ரூபா. 26,000 ரூபா. இன்னைக்கு விலை நிலவரம் எப்படின்னு இருக்கு? விலையெல்லாம் நல்லா மண்டியா உடைக்குது. வந்துச்சு ஒரு ஆடு வந்து 13,000 ரூபா. 13,000. எடைக்கு எவ்வளோ இருக்கும்? உயிர் எடைக்கு இடம் ஒரு 40-45 கிலோ வரும். 45 கிலோ வரும். ரெண்டும் சேர்த்து. சரிண்ணே, நன்றிண்ணே. வணக்கம்ண்ணே. ஆடு என்ன வரல இது? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நீங்கள் எந்த ஊருண்ணே? கரசப்பட்டி. ஆண்டிவேட்டி இங்கே பக்கத்தில் தானுங்களா? ஓகே ஓகே. இந்த ஆடு விலை மதிப்பு எவ்வளோண்ணே வரும்? 15 ரூபா. ஃபைனலாக எவ்வளோன்னு கொடுக்கலாம்? ஃபைனலாக எவ்வளோண்ணே கொடுக்கலாம்? கொடுத்துடலாம். சரிண்ணே சரி. இன்றைக்கி விலை நிலவரம் எப்படிண்ணே இருக்குது? விலை நிலவரம் எப்படி இருக்குது? நிலவரம் ரொம்ப கிராக்கியாக இருக்குது. இது உயிர் எடைக்கு எவ்வளோண்ணே வரும்? 16 கிலோ வரும். சரிண்ணே, நன்றிண்ணே. அப்படி இந்த ஆடு எவ்வளோக்கா வாங்கினீங்க? எவ்வளோயா? 18ங்களா? வணக்கம்ண்ணே. யூடியூப் சேனலில் தான் வந்துருக்கோம். இது விலை என்ன ரேட்ண்ணே வருது? 1000 ரூபா வருதுங்களா? வெள்ளாடுகள் நல்ல அழகான வெள்ளாடுகளாக கொண்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்பலி ஆடுகள் வரது வந்து ரொம்ப கம்மி. இந்த 2 செம்பலி ஆடுகள் பார்த்தீங்கன்னா ஜோடி 22 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் விலை இல்லை. கேட்டு வரவங்க 8 ரூபா வரை கேட்டிருக்காங்க, கொடுக்கல. 10 ரூபானா கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சின்ன குட்டிகள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 5000 ரூபா சொன்னாங்க. கேள்வியில் நிற்கிது. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளாடுகள் மட்டும்தான் வந்திருக்கு. ஏன்னா பொங்கல் ரேட் என்ன ரேட்டு? இது ஃபுல்லாக நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் தான் அதிகமாக அடிக்கடி இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளாடுகள் வரது அதிகமாக இருக்குது, செம்பரி ஆடுகள் வரது கம்மி. சந்தைக்கு வந்ததுலேயே நல்ல டாப்பான வெள்ளாடுகள் தான் பார்த்தீங்கன்னா. நல்ல உயரம் நீளமான பெட்டை ஆடுகளாக இருந்துச்சு. அதோட ரேட்டு 22 ரூபா ரேட்டு சொன்னாங்க. ஒருத்தவங்க 18,500 இந்த ரேட்டு கேட்டாங்க.
இந்த ஆடில் எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? இந்த ஆடில் எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? உசிலம்பட்டிங்களா? ஓகே. இன்னைக்கு விலை நிலவரம் எப்படிண்ணே போயிட்டு இருக்கு? இல்லை இல்லை, சேனலுக்காக. சேனல் யூடியூப் சேனல்ண்ணே. யூடியூப் சேனல். சரி சரி. அந்த குட்டி ரெண்டு என்ன ரேட்டு சொல்றீங்க? 2 சேர்த்து எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? என்னங்கய்யா சொல்லுங்க, சேனலுக்காக சொல்லுங்க. 21 சரிங்க. இந்த ஆடுகள் பார்த்தீங்கன்னா 13, 14 இந்த மாதிரி ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி ரேட் அதிகம் தான். நன்றி நண்பர்களே. இந்த ஆடுலாம் என்ன ரேட்னே வருது? 11 ரூபானா கொடுத்துடலாம். அது இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? விலைவாசி கூடுது. நம்மளுக்கு எந்த ஊர்னே?